தமிழ்நாடு சட்டப்பேரவையில் திருத்திய நிதிநிலை அறிக்கையை இந்த அரசு தாக்கல் செஞ்சிருக்கு. முழுமையாக பார்க்கும்போது இந்த பட்ஜெட் எப்படி இருக்குன்னா, இந்த அரசு அமைஞ்சு கிட்டத்தட்ட 100 நாட்கள் ஆயிடுச்சு. 100 நாட்களில் இந்த அரசுடைய மார்க் அப்படின்னு யாரை கேட்டாலும் மிகப்பெரிய ஒரு 0 சொல்லுவாங்க, 0 அப்படின்வாங்க. அதே மாதிரி இந்த பட்ஜெட்டும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு 0. நாங்களும் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கோம். எங்களுடைய தலைவர் சொன்னார், நாங்களும் சட்டசபையில் பேச சொன்னோம். நிறைய தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருக்கிறீங்க, அதை உடனடியாக உங்களால் செய்ய முடியாது, ஆனால் எப்போ செய்ய போறீங்க அப்படின்னு ஒரு டைம் டேபிள் சொல்லுங்க, ஒரு ரோடு மேப் கொடுங்க அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தோம். அந்த வாக்குறுதிகள்லாம் எப்போ நிறைவேற்றுவீங்கன்னு தொடர்ந்து இந்த அரசியலை கேட்டுக்கிட்டே இருந்தோம். இந்த பட்ஜெட் பற்றி பார்த்தீங்கன்னா, எங்களுடைய திராவிட மாடல் அரசு, எங்களுடைய தலைவர் கடந்த ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்களோ அதற்கு மேலாம் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டியிருக்கிறாங்க. ஆட்சிக்கு வரும்போது மாற்றம் மாற்றம் அப்படின்வாங்க. இப்போ என்ன மாற்றம் கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் பேர் மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க. அனைத்து திட்டங்களையும் பெயரை மாற்றிருக்கிறாங்க. பட்ஜெட்டுக்கு முன்பு பொதுவாகவே எல்லா முதலமைச்சர்களும் அமைச்சர்களும் அதிகாரிகளை கூப்பிட்டு பேசுவாங்க. அதே மாதிரி இந்த அரசும் கடந்த 10 நாட்களாக முதலமைச்சர் எல்லா அதிகாரியும் கூப்பிட்டு ஆலோசனை செய்வது மாதிரி ஒரு போட்டோ ஷூட்லாம் நடத்தி அந்த புகைப்படங்கள்லாம் வந்தது. பெயர் மாற்றம் செய்வதற்கு எதற்கு ஒரு ஆய்வு கூட்டம் நடந்துச்சு, அதிகாரிகளோட என்ன டிஸ்கஸ் பண்ணாரு. ஆனா இன்னைக்கு பட்ஜெட்ல அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுற மாதிரி பட்ஜெட்ல எந்த திட்டமும் எந்த அறிவிப்பும் இல்லை. அனைத்து திட்டங்களும் எங்களுடைய தலைவர் திராவிட மாடல் ஆட்சியில் எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்ச செயல்படுத்திய திட்டங்களை தான் இன்னைக்கு பேரை மாத்திருக்கிறாங்க. இதுல இன்னொரு சிறப்பு, இந்த அரசுக்கு நன்றி சொல்லணும். என்னன்னா, ஒவ்வொரு துறையை பத்தி பேசும்போது நிதியமைச்சர் பேசும்போதும் அவர் குறிப்பிட்டு பேசுறாரு. பட்ஜெட்ல இடம்பெற்றிருக்கு, இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு முன்னணி மாநிலமா இருக்கு அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா பெருமையோட சொல்றாரு. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதனைகள் எல்லாம் இப்போவாச்சும் ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறதுக்கு நாங்கள் எங்களுடைய நன்றியை இந்த அரசுக்கு, நிதியமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி உதவி திட்டம், அயோத்திதாசர் ஆதிதிராவிடர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம், ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள்னு எல்லாமே எங்களுடைய திராவிட மாடல் அரசுல செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் தான். வெறும் பேரை மட்டும், அவங்களுடைய கட்சி பேரை வெற்றின்னு எல்லா திட்டத்துக்கு மேலேயும் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாங்க. அன்பு சோலைன்னு நாங்கள் கொண்டு வந்த திட்டத்துக்கு அது பேரை மாற்றி இன்னைக்கு முதியோர் பொழுதுபோக்கு மையங்கள்னு பேரை மாற்றிருக்கிறாங்க. நாங்கள் எங்களுடைய தலைவர் ஆட்சியில் கொடுக்கப்பட்ட லேப்டாப் திட்டம் உங்களுக்கு தெரியும், உலகம் உங்கள் கையில் அப்படின்னு அந்த திட்டத்துக்கு எங்க தலைவர் பேர் வச்சு கடந்த ஆண்டு 20,000 லேப்டாப் 20 லட்சம் அறிவிச்சோம், 10 லட்சம் மாணவர்களுக்கு கொடுத்தோம். அதை இன்னைக்கு பேரை மாத்தி வெற்றி மடிக்கணினி திட்டம் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. கலைஞர் கனவு இல்ல திட்டம், அதோட பேரை மாத்தி வெற்றி வீடு திட்டம் அப்படின்னு பேரை மாத்தி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி மாடல் ஸ்கூல்ஸ், அது தகைசால் பள்ளிகள், அதோட பேரை மாத்திருக்கிறாங்க. முதல்வர் படைப்பாகங்கள் எங்களுடைய ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம், அதை இன்னைக்கு டிஜிட்டல் நூலகம் அப்படின்னு பேர் மாத்திருக்கிறாங்க. அதுக்கும் பாத்தீங்கன்னா வெறும் 10 கோடி ரூபாய் தான் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. எங்களுடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நன்னிலம் திட்டம், அதற்கு பேரை மாத்தி இன்னைக்கு மண்ணின் மகள் திட்டம் அப்படின்னு பேரை மாத்திருக்கிறாங்க. தேர்தலுக்கு முன்னாடி எங்களுடைய தலைவர் தலைமையிலான அரசு தாக்கல் செஞ்ச பட்ஜெட்ல கல்வி, சுகாதாரம், தொழில் வளர்ச்சி, இப்படி பல்வேறு சமூக நலத்திட்டங்கள் இருந்துச்சு. ஒவ்வொரு ஆண்டும் கல்வித்துறைக்கான ஒதுக்கீடு எங்களுடைய ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில் பாத்தீங்கன்னா கடைசியா
தாக்கல் செய்த பட்ஜெட் 48,500 கோடி ரூபாய் கல்விக்கு எங்களுடைய தலைவர் ஒதுக்கி இருந்தாங்க. இப்போ அதை குறைச்சு முதல் முறையாக குறைச்சு 44,500 கோடி ரூபாய் தான் இந்த முறை ஒதுக்கி இருக்கிறாங்க. நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ஆடி 18 அன்னைக்கு கூட தண்ணி வராத ஒரு சூழலை இந்த அரசு ஏற்படுத்தி இருக்கு. நேற்று இந்த இந்து ஆங்கில பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்கு. கடந்த 50 வருடங்கள்ல இல்லாத அளவுக்கு இந்த ஜூலை மாசத்துல காவிரி நீர் வரத்து குறைவா இருக்குன்னு அந்த பத்திரிகையில செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. மேகதாது அணை கட்டும் கர்நாடகாவை தடுத்து நிறுத்துறதுக்கு இந்த ஆட்சிக்கு வக்கு இல்ல, தைரியம் இல்ல, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. விவசாயிகள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சி அமைஞ்சதுல இருந்து இந்த 3 மாசமா யார் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா விவசாயிகள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. முழு பயிர்க்கடன் தள்ளுபடின்னு தேர்தல் வாக்குறுதி சொன்னாங்க. ஆனா இப்ப அதுக்கு ஒரு கண்டிஷன் போட்டு 50,000 ரூபாய் வரைக்கும் 50,000 ரூபாய் தானே 75,000 அதையும் மாத்திருக்கிறாங்க. ஆனா அதையும் செயல்படுத்தல. முதல்ல 50,000 சொன்னாங்க, எதிர்ப்பு தெரிவிச்சோம் 75,000 ரூபாய் மாத்தினாங்க. அதையும் முழுமையா செயல்படுத்தல.